பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். புதிய நாளைக்கான செய்த தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை அணுகாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டபடியே தேவன் அருளினார். இங்கே ஆபேஸ் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவன் செலுத்தும் விண்ணப்பம், தேவரே நீர் என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க. யாரெல்லாம் எனக்கு விரோதமா என்ன பண்ணுகிறார்கள் எழும்புகிறார்களோ அவர்களை நான் என்ன பண்றேன், உங்க காரங்களை கூப்பிடுறேன். என் எல்லையை என்ன பண்ணுதுங்க, பெரிதாக்குங்க, சமாதானமா இருக்குங்க. எனக்கு எவ்வளவு சஞ்சலங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், தவிப்புகள் வந்தாலும், தேவரீர் உமது காரம் என்னோட என்ன பண்ணிட்டோம். அவன் வேண்டிக் கொண்டபடியே தேவன் என்ன பண்ணார், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவர் என்ன பண்ணினார், விண்ணப்பம் செய்கிறவனை. இந்த உபாச நாட்களில் நம்ம என்ன பண்ணுவோம், அநேக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம், அநேக ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எல்லாத்துக்கும் உடனே என்ன பண்ணாது, பதில் வராது. உபாச நாட்களில் நாம் தேவனோடு கூட எப்படி இருக்கிறோம் அவர் என்ன பண்றார், கண்ணோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். உபாச நாட்களில் என் மகன் மகளை என்னை தேடுகிறானா, முழு இதயத்தோடு தேடுகிறானா, முழு மனதோடு தேடுகிறானா என்று அவர் என்ன பண்ணுகிறார், உற்று நோக்கிறவரா இருக்கிறார். நாம் ஜெபிக்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தாவே, நீர் எங்களை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, எங்கள் எல்லைகளை பெரிதாக்குங்க, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நாங்கள் என்ன பண்ண வேண்டும், முறியடிக்க சமாதானம் உள்ளவர்களாக மாற்றும். எங்களுக்கு வரும் பிரச்சனைகளிலிருந்து, போராட்டத்திலிருந்து, கண்ணீர்களிலிருந்து, கவலைகளிலிருந்து விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேசத்தில் சமாதானம் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும். எவ்வளவுக்குள்ள அவரை நோக்கி உருக்கமாய் ஜெபிக்கிறோமோ கர்த்தர் நாளிலே பதிலளிக்கிறவர். உபாச நாட்களில் வேண்டிக் கொள்ளுகிற காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதற்கு பதிலளிக்க வல்லவர். பற்றிக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய கண்களை மூடி நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி. அப்பா, இந்த உபாச நாட்களில் நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது மருத்துவ அருள் செய்து எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுங்க. கரம் எங்களோட கூட ஆஸ்வதிங்க, வழிநடத்துங்க. நாம நல்ல பிதா.